இன்னும் குழந்தைகளாகவே துதிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, ஆராதிப்பதில்லை. இது வந்து போக வேண்டும். காரணம் என்னவென்றால், கவனியுங்கள், இந்த நிலைக்கு என்ன காரணம்? இந்த வார்த்தை சொல்கிறது, அதாவது குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம். அப்போ நிலம் பாழ்நிலம் என்றால் அதில் வசிக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களும் பாழாய் போனவர்கள். என்னை கேட்டுக்கொண்டது அன்புதே பிள்ளையே, நீ பாழாய் போவதற்காக அல்ல, நீ பயன் கொடுக்கிற ஒரு மனிதனாய் உன்னை மாற்றத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். பாழான நிலம், ஒரு நிலமான உன்னை பயிர் நிலமாய் மாற்ற விரும்புகிறார். வனாந்திரமாய் இருக்கிற உன்னை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கவனியுங்கள், இன்றைக்கு அந்த நிலைக்கு என்ன காரணம் சொன்னார்? நம்பர் ஒன் their curse. இன்னைக்கு அந்த சாபத்தை ஜனங்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், 1 ரோமர் புஸ்தகம் 16:34. அங்கே ஒரு அரசனுடைய 2 பிள்ளைகளும் பலி செலுத்தப்பட்டது. தேவனுக்கு ஏற்ற பலி அல்ல, தேவன் விரும்பாத பலி. அப்படியெல்லாம் பிசாசு பல நேரங்களிலே டிஸ்ட்ராக்டிவ், உங்களை குழப்பி ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அதைத்தான் திருமறை சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். ஆண்டவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, உன் ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறவர் ஆண்டவர். மனதை விட வேண்டாம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இரண்டாவதாக சில வார்த்தை, அதாவது தேவன் கொடுக்கிற அந்த உணர்வை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், the conviction is rejected. எத்தனையோ முறை ஆண்டவர் பேசுகிறார், எத்தனையோ முறை நினைத்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. அவருடைய சத்தியம் அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. the reason ஆரம்பத்தில் சொன்ன blinded by the Satan. இரண்டாவது, the conviction rejected. அந்த உணர்வு இல்லை நிறைய பேருக்கு. இவ்வளவு சத்தியம் கேட்டாலும், காலகாலமா சபைக்கு வந்தாலும் இந்த உணர்வு இல்லை. மூன்றாவது நம்புகிறேன், அதாவது சத்தியத்துக்கு அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12. இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? சத்தியத்தை விசுவாசிக்காமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி. இரண்டாவது, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார். 2 வார்த்தை சொல்லுகிறேன், சத்தியத்தில் அவர்கள்